இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாங்கள் நினைக்காத வேண்டாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் கேட்பதற்கு முன்பதாக, நாங்கள் நினைப்பதற்கு முன்பதாகவே அவர் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். இன்றைய நாளிலும் அந்த காரியங்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றுகிறதும் இல்லை. பிரியமானவர்களை கவனியுங்கள். அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன நினைக்கிறோம்? எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறோம். தேவன் நம்மை ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். ஆகவே அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதாக நமக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறோம். தேவன் எங்களை அழைத்திருக்கிறார், பிள்ளைகள் ஆக்கியிருக்கிறார், நமக்கு செய்யும்படி சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவைகளை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் நாங்கள் நமக்காக என்ன செய்கிறோம்? சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்தார் என்று நினைக்கிறோம். அல்லது என்ன நம்மால் செய்ய முடியுமோ அதுதான் தேவனுடைய அழைப்பு என்று நினைத்து நாங்கள் செயல்படுகிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை என்ன செய்யவில்லையாம்? கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கவனியுங்கள். அப்போஸ்தலர்களை அவர் அழைத்து அவர் மறுபடியும் பிதா இடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக அவர் பேசின வார்த்தைகளை நாங்கள் வாசிப்போம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15 20ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சபையிலேயே 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் என்று உட்கார்ந்திருக்காமல் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போ முதல் முக்கியமான ஊழியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போகிற வருகிற வேலை செய்கிற இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தை பேச வேண்டும். பிரியமானவர்களே, நான் சில படிப்பதற்காக என்ன செய்கிறேன்? நான் இப்பொழுதும் சில காலேஜஸுக்கு நான் கடந்து செல்லுகிறேன். யூனிவர்சிட்டியிலே சில கோர்ஸஸ் செய்து கொண்டிருக்கிறேன். அப்படி நான் கடந்து செல்லும் பொழுது அங்கே 2 வாட்டி எனக்கு படிப்பிக்கிற டியூட்டர்ஸ் சுகையினத்தில் திடீரென அவர்களுக்கு கழுத்து திருப்ப முடியவில்லை. அந்த இடத்திலே நான் இப்பொழுதே ஜெபிக்கிறேன், நிச்சயம் குணமாகும் என்று அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறேன். இன்னொருவர் நின்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த ஸ்டடீஸை கொடுத்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவரால் நடக்க முடியவில்லை. பேக் பெயின் உடனடியாக இருந்து விட்டார். அதோடு கிளாஸ் முடிந்தாயிற்று. உடனடியாக நான் போய் அவருடைய கரத்தை பிடித்து இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாயிருப்பதாக என்று ஜெபித்தேன். அதற்கு பிறகு அவர்கள் ஆம்புலன்ஸை கூப்பிட்டார்கள். ஆகவே ஆம்புலன்ஸ் வந்தது. ஆனால் அவர்கள் செக் பண்ணி எல்லாம் பார்த்து அவருக்கு எந்த குறையும் இல்லை, ஹீ இஸ் ஃபைன் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, போகிற வருகிற இடத்திலெல்லாம் அந்த அதே யூனிவர்சிட்டியில் சில முஸ்லீம் படிக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு நான் இயேசுவினுடைய ரட்சிப்பை குறித்து மீட்பை குறித்து என்ன செய்கிறேன்? அவர்களோடு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆகவே நாங்கள் போகிற இடங்களெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சபையிலே பலவிதமான ஊழியங்கள் செய்யலாம். வர்ஷிப் பண்ணுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது பணிவுட ஊழியங்கள் செய்கிறவர்களாக இருக்கலாம், உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லார் மேலும் விழுந்த கடமை, தேவன் எதிர்பார்ப்பது என்ன? நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். எவ்வளவு காலம் எங்கே போய்? உலகம் எங்கும் போய்
சர்வ சிருஷ்டிக்கும் எல்லாருக்கும் என்ன செய்யணுமாம்? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சகோதரன் குற்றப்படுத்த முடியும். பிரதர் ஆண்டனி சில்லை எனக்கு தெரியும், என்னோடு படித்தார், ஆனால் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்று குற்றப்படுத்த முடியும். ஆகவே எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் சர்வ சிருஷ்டிக்கும் சகலருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. பிரியமானவர்களே, இந்த அடையாளங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டிய அடையாளங்கள். அல்லேலூயா. ஒரு பாஸ்டரினால் ஊழியக்காரனால் நடக்கும் அடையாளங்கள் என்று எழுதப்படவில்லை. நாங்கள் விசுவாசிகள் என்று சொன்னால் இந்த அடையாளங்கள் நமக்கூடாக நடந்தே ஆக வேண்டும். நடக்கவில்லை என்றால் நாங்கள் விசுவாசிக்கவில்லை. இவைகள் எல்லாம் நம் மூலமாக நடக்கும் என்று விசுவாசிக்கவில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கவில்லை. தேவன் என்னோடு இருந்தால் சகல வரங்களும் வல்லமைகளும் அவரோடு இருக்கிறபடினால் அது என்னோடு தான் இருக்கிறது. ஆமென். அவரிடத்திலே வரங்கள் உண்டு, வல்லமைகள் உண்டு, அதிகாரங்கள் உண்டு. அவைகள் எல்லாம் என்னோடு கூட தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவசிக்கிறீர்களா என்று கேட்டால் நிச்சயமாய் எஸ் என்று தான் சொல்லுவார்கள், ஆமாம் என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் மூலமாய் அதிக வேளைகளிலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கிறதில்லை. மாறாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மற்ற ஊழியக்காரரிடத்திலே என்ன செய்கிறார்கள்? ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் எனக்கு செய்தி அனுப்பி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ கவனியுங்கள் பிரியமானவர்களே, அடையாளங்கள் அற்புதங்கள் சாதாரணமாய் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் நடக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். வல்லமை, வரங்கள், அதிகாரங்கள் அவர்களோடு தான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு தான் இருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார். ஆகவே நிச்சயமாய் அற்புத அடையாளங்கள் நடந்தே ஆக வேண்டும். ஆமென். வார்த்தையை அவர் அடையாளங்கள் அற்புதங்களின் மூலமாய் உறுதிப்படுத்தினார். ஆமென். ஆகவே நிச்சயமாய் அவருடைய வார்த்தை உறுதிப்பட வேண்டுமானால் நிச்சயமாய் அடையாளங்கள் அற்புதங்கள் நம் மூலமாய் நடந்தே ஆக வேண்டும். ஆமென். அப்போ விசுவாசிகளினால் நடக்கும் அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். பிரியமானவர்களே, பிசாசை துரத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் மேல் நான் கைகளை வைக்கும் பொழுது பிசாசுகள் அங்கே இருந்து கிரியை செய்கிறதை நான் பார்க்கிறேன். அநேக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உடைய வாழ்க்கையிலே பிசாசு கிரியை செய்கிறது, செய்வின சூனியங்கள் கிரியை செய்கிறது. அவ்வளவு வேதனையான காரியம். ஆனால் நாங்கள் பிசாசை துரத்த வேண்டியவர்கள். பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறோம் இந்த நாட்களிலே. மிகவும் வேதனையான காரியங்கள். ஆகவே அப்படி இருப்பீர்களானால் தயவு செய்து இந்த மெசேஜில் காண்பிக்கிற தொலைபேசி நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நிச்சயமாய் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். நிச்சயமாய் அந்த பிசாசின் பில்லி சூனிய கட்டுக்களிலிருந்து உடனடியாக நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சுகையினத்திலிருந்து உடனடியாய் விடுதலை ஆவீர்கள். பிள்ளை இல்லையா, உடனடியாய் பிள்ளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். எந்த தடையானாலும் எந்த தாமதமானாலும் நிச்சயமாய் அதை தேவன் இல்லாமல் பண்ணுவார், நிர்மூலமாக்குவார். ஏனென்றால் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். ஆகவே இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் பார்க்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள். கால் பண்ணியும் என்னை உங்களால் நான் அந்த ஃபோனுக்கு பதில் சொல்லாவிட்டால், பதில் அளிக்காவிட்டால் தயவு செய்து எண்ணத்தை குறித்து நான் ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு
டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாய் நான் அதற்காக ஜெபிப்பேன். நிச்சயமாய் நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. பிரியமானவர்களே, பிசாசு நம்மை சேதப்படுத்த முடியாது. நோய்கள், நொடிகள், வைரஸுகள் நம்மை சேதப்படுத்த முடியாது. கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருக்குள் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர்கள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். ஆமென் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவருக்குள் இருக்கிறோம். ஆகவே எதுவும் நம்மை தொட முடியாது. நம்மை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஏனென்றால் அவருக்குள் நாங்கள் இருக்கிறோம். அவருடைய கண்ணின் மணிகளாய் இருக்கிறோம். அவருடைய சரீரத்தின் உறுப்புகளாய், அங்கங்களாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே சத்துரு நம்மை சேதப்படுத்த முடியாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள் என்று எழுதவில்லை, கைகளை வைப்பார்கள். அப்பொழுது நமக்குள் இருக்கிற தேவ வல்லமை அவர்களை மேற்கொள்ளும் சுகம் உண்டாயிருக்கும். ஆமென். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கையை வைக்கும் பொழுது, நீங்கள் கையை வைக்கும் பொழுது நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே கைகளை வைக்கிறார். ஆமென். ஏனென்றால் உங்களுக்குள் இருந்து செயல்படுகிறவர் கிறிஸ்து இயேசுவானவர். ஆமென். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய், கவனிங்கள், அவர்கள் இப்போதான் சொல்கிறார், இதெல்லாம் செய்யுங்கொண்டு இப்போதான் சொல்கிறார். கவனிங்கள், உடனடியாக அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரிகை நடப்பித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் என்ன செய்தார்? கிரிகை நடப்பித்தார். அப்போ அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆகவே நானும் நீங்களும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் பிரசங்கம் பண்ணி அங்கே இருக்கிறவர்களை விடுதலையாக்க முடியும். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட கிரிகை நடப்பித்தார். நம்மோடு கூட இருந்து கிரிகை நடப்பிப்பார். நாங்கள் விசுவாசித்து அவர் சொன்னபடியே மற்றவர்களுக்கு சத்தியங்களை சொல்லும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து கிரிகைகளை நடப்பிப்பார். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். தேவன் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்களோடு கூட இருந்து அவர்கள் மூலமாய் அவர் வெளிப்பட்டு அவர்கள் மூலமாய் ஜனங்களை விடுதலையாக்கி அந்த வசனத்தை வல்லமைகள் மூலம், வரங்களின் மூலம், விடுதலைகள் மூலம் உறுதிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இப்படியாய் செயல்படும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அழைப்பை நோக்கி போகாமல், ஆண்டவரே எனக்கு இதை தாரும், ஆண்டவரே எனக்கு அதை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள், இவர்கள் சொன்ன வார்த்தையின்படியே உடனடியாய் தாமதிக்காமல் புறப்பட்டு போய் சத்தியத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? என்னால் பாட்டு பாட முடியும், நான் பாட்டு ஊழியம் என்று சொல்லி நாங்கள் பாட்டிலேயே இருக்கிறோம், பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் எல்லோரையும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, நாம் எல்லோரும் ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு, தேவனை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களும் அற்புதங்கள் செய்யும்படி, அடையாளங்களை காண்பிக்கும்படி, தேவ வசனத்தை உறுதிப்படுத்தும்படி, தேவ ஜனங்களை, அதாவது அவவிசுவாசிகளை விடுதலையாக்கும்படிக்கு, தேவ ஜனங்களாய் அவர்கள் மாற, அவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவருடைய கண்களை திறந்து விடும்படிக்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அநேகர் நாங்கள் அப்படி நினைக்கிறதில்லை. நாங்கள் நினைக்கிறோம் இது போதகருடைய ஜாப், எங்களுடைய பாஸ்டருடைய வேலை. நாங்களோ அனிதினமும் வேலைக்கு போவோம், வருவோம், வீட்டை வருவோம், சாப்பிடுவோம், ஸ்தோத்திரமையா என்று சொல்லி நாங்கள் தூங்குவோம், அதிகாலையில் எழும்பி ஸ்தோத்திரமையா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வேலைக்கு போவோம். இப்படியாக நினைக்கிறோம். அப்படி அல்ல. இது உங்களுடைய அழைப்பு.
ஆகவே இதை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். தேவன் சொல்லும் பொழுது நீங்கள் போய் சகலரையும் என்ன செய்யுங்கள், சகலரையும் விசுவாசிகள் ஆக்குங்கள் என்று சொல்லி தேவன் அழைக்கவில்லை. சகலரையும் என்ன செய்யட்டாம், தேவன் நம்மை அழைக்கும் பொழுது சகலரையும் நாங்கள் அவருடைய சீஷராக்கும்படிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதை அறிந்து செயல்படுகிறோமா? மிகவும் முக்கியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்து வீடுதோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றவர்களாய், ஏனென்றால் அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அற்புதங்கள் அதிசயங்கள் அங்கே நடந்தது. ஆகவே எல்லார் கண்களிலும் அவர்களுக்கு தயவு கிடைத்தது. தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை, அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்தபடியினால் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ கவனியுங்கள், எல்லாரும் செய்தார்கள் ஊழியத்தை, எல்லாரும் செய்தார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும், ஊழியம் என்ன செய்யப்பட்டது, அனுதினமும் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ண. அவனை பற்றி குறை கூறுறது, இவனை பற்றி குறை கூறுகிறது, சபையில் வந்தும் அவர் அப்படியா, இவர் இப்படியா, அவருக்கு அப்படி நடந்துட்டான், இவருக்கு அதல்ல நோக்கம். கவனியுங்கள், அவர்கள் மத்தியிலே ஒரே நோக்கம், கபடு இல்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி ஒரே நோக்கம், ஒரே சிந்தை அவர்களுக்குள்ளே இருந்தது. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிறவர்களாய் இருந்தார்கள், அனுதினமும் துதிக்கிறவர்களாய் இருந்தார்கள். எல்லாருடைய கண்களிலும் சத்தியத்தை அறிவித்தபடியினால், வரங்கள் வல்லமைகள் வெளிப்பட்டபடியினால், ஜனங்கள் விடுதலையானபடியினால் என்ன நடக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை, அப்போ ரட்சிப்பு அங்கே நடக்கிறது. எல்லாருடைய கண்களிலும் கிருபை கிடைக்கிறது, ரட்சிப்பு அங்கே மேற்கொள்ளுகிறது. அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டு வந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இவைகள் மிக மிக முக்கியமான காரியங்கள் பிரியமானவர்களே. ஆனால் இவைகளை செய்யாமல் அநேக வேளைகளிலே நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எங்களுடைய சித்தத்தையும் எங்களுடைய இஷ்டத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சித்தத்தையும் எங்களுடைய இஷ்டத்தையும் செய்வதற்காகவே அதிகமாய் தேவனை தேடுகிறோம். என்ன எங்களுக்கு கிடைக்கும், எண்ணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய நோக்கங்களாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் சபைக்கு வருகிறோமே அல்லாமல் தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து அதை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் செயல்படாமல் போகாமல், சத்தியத்தை அறிவிக்காமல், ஜனங்களை விடுதலையாக்காமல் இருக்கிறோம். ஆனால் இதுதான் எங்களுடைய அழைப்பு. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கிரயம் செலுத்தி எங்களை அழைத்தார், எங்களை பிள்ளைகளாக்கினார், ஆசாரியர்களாக்கினார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களாக்கினார், சீஷர்களாக்கினார். எடுப்போம், வாசிப்போம். மத்தேயு கடைசி பகுதியை நாங்கள் வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், கவனியுங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளையும் ஒருத்தரையும் விடாது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது நம்மேல் விழுந்த கடமை. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம். எல்லாரையும் சீஷராக்குங்கள். யாருக்கு சொல்லுகிறார்? சீஷருக்கு சொல்லுகிறார். எல்லாரையும், ஒருவரையும் தப்ப விடாதீங்க, எல்லாரையும் சீஷராய் மாற்றுங்கள். சுவிசேஷத்தை பிரசையுங்கள், சீஷராக்குங்கள். இயேசுவை முழுமையாய் பின்பற்றுகிறவர்களாய்,
இயேசுவினுடைய சித்தம் செய்கிறவர்களாய், சீஷர்களாய், போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், அற்புத அதிசயங்களை காண்பிக்கிறவர்களாய், ஜனங்களை விடுதலையாக்கிறவர்களாய், அவர்களையும் சீஷர்களாய், தேவனுடைய வழியிலே நடக்க பண்ணுகிறவர்களாய், தேவனைப் போலவே, இயேசுவை போலவே வாழுகிறவர்களாய் மாற்றும்படிக்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவன் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்து முடி பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். கவனியுங்கள் பிரியமானவர்களே, இங்கே சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் முடி பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களுக்குள் இருக்கிறேன், உங்கள் மூலமாக கிரியை செய்கிறேன். ஆகவே புறப்பட்டு போங்கள், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ஜனங்களை சுகமாக்குங்கள், பில்லி சூனிய கட்டுக்களை நிர்மூலமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புங்கள். அல்லேலூயா. இவைகள் என்ன? விசுவாசிகளினால் நடக்கிற அடையாளங்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இவற்றை அனுதினமும் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாள் அல்ல, வருஷத்திலே ஒருக்கா அல்ல, மாதத்திலே ஒருக்கா அல்ல, கிழமைக்கு ஒருக்கா அல்ல, அனுதினமும் இவற்றை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே தயவு செய்து சிந்தியுங்கள். நீங்களும் நானும் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. தேவன் விலையேறப்பெற்ற கிரியத்தை கொடுத்து என்னையும் உங்களை மீட்டிருக்கிறார். அதற்கு காரணம், நாங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த வேளை ஒப்பு கொடுப்போம், தயவு செய்து சிந்திப்போம். எத்தனை பேர்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம்? நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோமா? வேலை செய்கிற இடங்களிலே நாங்கள் உண்மையிலேயே இயேசுவின் சீஷர்களாய் இருக்கிறோமா? அல்லது சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறோமா? நாங்கள் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுவோமானால் கிறிஸ்து இயேசுவின் பிதாவுக்கு முன்பதாக நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகள் என்று அறிக்கையிட வெட்கப்படுவார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் வெட்கப்படாமல், இயேசுவை குறித்து நாங்கள் வெட்கப்படாமல் தைரியமாய், இப்படியான மேன்மையான மகிமையான தேவன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. மற்றதெல்லாம் போலி, அதை நம்புகிறவர்கள் காலி. ஆனால் நீங்களும் நானும் உண்மை உள்ள தேவனை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சீஷர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இவைகளை நாங்கள் செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. இது ஏதோ செய்யலாம் செய்யாமலும் பரலோகம் போகலாம் என்பதாக அல்ல. இதுக்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டோம். இதை செய்யும்படி தான் நாங்கள் பிடிக்கப்பட்டோம். இதை செய்யும்படி தான் நாங்கள் பிள்ளைகள் ஆக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. ஆகவே இதுதான் எங்களுடைய முக்கியமான, நாங்கள் வாழுகிற வாழ்க்கையின் நோக்கமே இதுதான். ஆனால் இன்றைக்கு அனுதினமும் அநேக காரியங்களிலே பிஸியாக இருக்கிறோம். 12 மணி நேரத்துக்கு மேலாக எதை உண்போம், எதை குடிப்போம், எதை உடுத்துவோம் என்பதற்காகத்தான் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோமே அல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நாங்கள் இன்னும் என்ன செய்யவில்லை? முழுமையாய் இறங்கி செயல்படவில்லை. தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அவருடைய சித்தத்தை இன்னும் நாங்கள் நிறைவேற்ற ஆரம்பிக்கவில்லை. ஆகவே இன்னும் அதிகமாய் எங்களுடைய ஜெபங்களை கூட்டுவோம், வேத
படிப்பை கூட்டுவோம், வேத வசனங்களை ஆராய்வோம், வேத வசனங்களை அறிக்கை பண்ணுவோம், வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ணுவோம். தேசத்திலே ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஜனங்கள் விடுதலை ஆகும்படிக்கு இவைகளை அறிக்கை பண்ணுவோம். தேவன் நமக்கு சகல வரங்களையும் அதிகாரங்களையும் கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்து அது வெளிப்படுவதாக என்று ஜெபித்து, ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லியே ஆக வேண்டும், அப்படியான ஜனங்களை எனக்கு தாரும் காண்பியும் என்று சொல்லி ஜெபித்து நாங்கள் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே உலகெங்கிலும் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தங்களை எல்லா இடங்களிலும் கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்திலே நானும் நீங்களும் ஜெபிக்க வேண்டியவர்களாய், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவர்களாய், தேவ வல்லமையை வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பூமியை, நம்முடைய தேசத்தை விடுதலை ஆக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் இந்த வேளை. அன்பின் பிதாவே, உம்முடைய சித்தத்துக்காய் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தீர்மானங்கள், உம்முடைய திட்டங்கள் எங்களில் நிறைவேறட்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிடிக்கப்பட்டிருக்கிறோம். வெளியேறப்பட்ட கிரியத்தை செலுத்தி உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய சித்தம் செய்யும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு நிறைவேறுவதாக, அது நிறைவேறும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்கள். இந்த வேளையில் உங்களை ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள். கணவன் மனைவியை ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்யும்படிக்கு. ஆமென். தேவனுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும்படிக்கு, அனுதினமும் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த வேளை தேவரீர் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை இறுதி பரியந்தமும் செய்ய நீர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீர். ஆகவே இன்றைய நாளில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக, கரம் பிடித்து நடத்துவீராக, அழைத்து செல்வீராக, சத்தியத்தை அறிவிக்கும்படி ஒவ்வொருவரையும் ஏவும்படியாக நான் செபிக்கிறேன், பலப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். சத்தியத்தை அறிவிக்காதபடிக்கு இருக்கிற பலவீனங்கள், இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக, வெட்கம் வெளியேறுவதாக, பயம் வெளியேறுவதாக, தைரியம் உண்டாயிருப்பதாக, ஒவ்வொருவரும் பலப்படுவார்களாக, வைராக்கிய வாஞ்சியோடு எழும்புவார்களாக. உண்மையான தேவன், மேன்மையான தேவன், நமக்காக உயிரை கொடுத்த தேவன், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு ஒவ்வொருவரும் செயல்படுவார்களாக, எழுந்து பிரகாசிப்பார்களாக, தேசத்தை சுதந்தரிப்பார்களாக. சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.